ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் டீச்சிங் வீடியோ போட்டு கிராமர் வீடியோ போட்டு நான் வந்து எடுக்கணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எடுக்க முடியல, டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு தூங்குறதுக்கே எனக்கு கரெக்டாக இதுக்குமே டைம் சரியாக போகுது. எனக்கு வந்து யூடியூப் சேனல் இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்குன்னு ரொம்ப ஆசை தான். பட் அதுக்கான டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு பேசிக்கான கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லேட்ஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படின்னா ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், இது 3 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட்டில் ஒரு சில வார்த்தை வந்தால் என்ன யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட்டில் வந்தால் அதே வார்த்தைக்கு வேறு என்ன யூஸ் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் புரியும். உங்களுக்கு மேனுவலாக சொல்லிக் கொடுக்குறேன். இல்லைக்கா இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் நான் என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் தப்பாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஏற்றுப்பேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் விளக்கமாக சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். சரிங்களா? இது 3 இருக்குது. ப்ரெசண்ட்டில் IUEEV, பாஸ்ட்லேயும் அதே தான், ஃப்யூச்சர்லேயும் அதே தான். இப்போ அதில் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து ஐக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஐ ஆம். யூக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோங்க அப்படின்னா ஏர். ஈக்கு வந்து என்ன யூஸ் பண்ணாலும் ஈஸ். இட்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க அப்படின்னா இஸ் தான். சரிங்களா? வீக்கு வந்து ஹேர் தான். ப்ரெசண்ட் வந்து ஈஸி தான். இது ஏன் பாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வர இடத்துல ஐ ஆம், ஹேம் வர இடத்துல என்ன வரும், ஐ வாஸ். யூ வர இடத்துல என்ன பண்ணுறோன்னா யூ வேர். ஈ வர இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஈ வாஸ். இட்டு வர இடத்துல என்னென்னா இட் வாஸ். அதுக்கப்புறம் வந்து வி வர இடத்துல என்னென்னா வேர், வி வேர். சரிங்களா? நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் போத் ஆஃப் தெம்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். சேம் அதே ஃபியூச்சருக்கு பாருங்கள். ஃபியூச்சர் ஐ வில் பி. யூ வில் பி. he will be. heat will be. we will be. சரிங்களா? இது 3த்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேலெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு ரொம்ப டீப்பாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். சிம்பிளாக தான் இருக்கும் ப்ரெசண்ட்டில். இந்த 4 வார்த்தை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சருக்கு எப்படி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கற்றுக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். IUEET வேறு. ப்ரெசண்ட்டில் வந்து இந்த 5 லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும். 5 லெட்டர்ஸ்க்கு வந்து ப்ரெசண்ட்டில் வந்து ஐ வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம கரெக்டாக மெமரி பண்ணக்கூடாது. ஒரு மேக்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி வந்து நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கும் எல்லாமே ஃபார்முலா வச்சுக்கணும். ப்ரெசண்ட்டு இது ஏன் ஆம் வேறு இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ். ஏர் வேறு இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், வேர். இஸ் வேறு இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், ஆம், இஸ். இதுக்கு எல்லாமே வந்து வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வி வர இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், வேர். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ன்ற 3 வேர்டுமே நம்ம வந்து மறந்துடுவோம். ஃபியூச்சரில் வந்து எப்பயுமே வந்து வில் சேர்த்திக்கணும். இங்கிலீஷ் கிராமர்னாவே ஃபியூச்சருக்கு வந்து வில் சேர்த்திக்கணும். சரிங்களா? ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டீப்பாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக டீப்பாக சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.